என்ன பத்தியும் நீ கெட்ட வார்த்தைகள் பேசும் பொழுது மற்றவரை பத்தி வீணான முன்னாடி நல்லா பேசுவது, பின்னாடி போயிட்டு அவங்களை பத்தியே கெட்ட தவறான வார்த்தைகள் பேசுவது, இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானது, சாத்தானுக்கு விருப்பமானது. ஆண்டவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார். சாத்தான் என்ன தெரியுமா செய்வான்? அவனுக்கு ஒரு புத்தகம் இருக்குது ஐயா, அந்த புத்தகத்துல மென்ஷன் பண்ணி வைப்பான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீங்க கிறிஸ்துவனா, நான் அந்தி கிறிஸ்து. புரியுதுங்களா? நீங்க பரலோகத்தில் வீட்டு இருக்கிறீங்கன்னாக்கா நான் வானமானத்தில் வீட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சிங்காசனம், எனக்கு ஒரு சிங்காசனம். உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு கூட்டம். நீங்க யுத்தத்துக்கு வரீங்கன்னா நானும் யுத்தத்துக்கு வரோம். அப்படிதான் சாத்தான் சொல்றான். நீங்க யுத்தத்துக்கு வரீங்களா? ஏசப்பா நானும் யுத்தத்துக்கு வரேன் சொல்லுவான். நீங்க உங்க பிள்ளைங்க ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறீங்க, நானும் என் பிள்ளைங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன். யார் தெரியுமா அவனுடைய பிள்ளைகள்? யாரு? ஆண்டவருக்கு விரோதமா பேசுகிற ஒவ்வொருத்தரும் பிசாசுடைய பிள்ளை. பிசாசுடைய பிள்ளைங்க. ஆண்டவருக்கு விரோதமா பேசுற ஒவ்வொருத்தரும் பிசாசுடைய பிள்ளைங்க. நீ கெட்ட வார்த்தை பேசும்பொழுது ஆண்டவர் எழுதி வைப்பார். பரலோகத்தில் வசனத்தை படிக்கலாம், அதே வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், பிசாசுக்கு பயந்தவர்கள் இல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். அவங்க உலகத்தின் வார்த்தை பேசுவாங்களா? நான் எல்லாம் வீட்டுக்கு வரேன், வீணான கதைகளை பேசுறேன் வரேன். கர்த்தர் பத்தி நீங்க ஜெப குறிப்பு சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு? செபிக்கலாம், 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 செபிக்கலாம். இது ஒன்றே நான் சொல்றேன். கர்த்தர் தான் உங்களுக்கு சகாயம் செய்யலாம். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நாங்க அல்ல, அவர். நான் உங்க வீட்டுக்கு வந்து சொல்லும் பொழுது வீணான கதைகளை நான் பேச மாட்டேன். அந்த சினிமா தேட்டருக்கு போனீங்களா, இந்த சீரியலை பார்த்தீங்களா, இவங்களை பத்தி நீங்க இப்படி பேசுறது தானே, பின்னாடி இப்படி பேசுறது தானே. இல்ல அவங்க எதிராக பேசுறாங்க, நீங்க எதிர்த்து நில்லுங்க. இந்த மாதிரிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். தாழ்மையா இருங்க, ஆண்டவர் இருக்காரு, பார்த்துக் கொள்வாரு. செபிக்கலாம், உபாசம் தரிக்கலாம், தெய்வம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவாரு. கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்கள் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உங்களை எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குவாரு. இது ஒன்றுதான் நான் சொல்லுவது. இது ஒன்றுதான். எனக்கா கர்த்தருக்கு நான் பயந்தவன், கர்த்தருக்கு நான் பயந்தவன். அதனாலதான் உங்களிடத்தில் வந்தாலும் நீங்களும் பயந்தவர்கள் தான். நான் மற்றும் கிடையாது இந்த வார்த்தையில பேச முடியாது. நீங்களும் பயந்தவர்கள். அதனால்தான் நம்ம ஒருவருக்கு ஒருவர் கர்த்தரை பற்றி பேசுகிறோம். தேவச்சனமே, ஆண்டவர் இப்படியா உற்று கவனித்து கேட்கிறார். வசனம் அப்படித்தானே இருக்குங்க. கவனித்து கேட்பாரா? புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? எப்படியா நல்லா பார்த்துட்டே இருப்பாரா? இவனா பேசுறாங்க, கவனித்து கேட்பார். அவருக்கு விரோதமான வார்த்தை பேசினால் ஆண்டவர் சாபத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை அப்படியே தடைப்படுத்தி வைக்கிறார். ஏன் அநேக பேர் ஆசீர்வாதத்தை ஏன் அநேக பேருடைய ஆசீர்வாதத்தை தடுக்க நிற்க வைக்கிறது? எங்கேயோ ஆண்டவருக்கு விரோதமா பேசுகிறோம். ஆண்டவர் உற்று கவனித்து கேட்கிறார். அதனாலதான் சாபம், அதனாலதான் சாபம். விடுதலையாக முடியல, கட்டப்பட்ட ஒரு நிலைமை. விடுவிக்க முடியல, கட்டப்பட்ட ஒரு நிலைமை. சுகையில கட்டப்பட்ட ஒரு நிலைமை. நீ ஆண்டவருக்கு விரோதமா பேசுறாக்கா, ஆண்டவரை ஆசீர்வதிப்பாரா? புரியுதுங்களா? ஆண்டவருக்கு விரோதமா பேசுறாக்கா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா? என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்ற கையை தூக்குறப்பா. ஆசீர்வதிக்க மாட்டார். யார் தெரியுமா ஆசீர்வதிப்பான்? யாரு?
பிசாசு ஆசீர்வதிப்பான். எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பான்? நல்லா இருக்குதுப்பா இன்பமா இந்த வார்த்தை. ஆஹா, தேன் மாதிரி இருக்குது என் காதுல. தேன் தானே, தேன் ஊற்றினது போல இருக்கிறது என் காதுல. அவன் எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பான்? மக அவன் அப்படிதான் கொடுவான். மக நீ இன்னும் பேசு, நீ இன்னும் பேசு, நீ இன்னும் பாவம் செய். எழுதி வச்சுனா அவன் எப்படி நிறைய புக் இருக்குது அவன்கிட்ட. ஏன்னா நம்ம இயேசப்ப பத்தி பேசுறதோட பிசாசம் பத்தி அதிகமா பேசி இருக்கிறோம். அவன் நிறைய புக் வச்சிருப்பான், எழுதினே இருப்பான். எழுதி 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 ஃபுல்லா பீரா ஃபுல்லா அடிக்க வச்சிருப்பான். ஆமாவே இல்லைங்களா? ஃபுல்லா அடிக்க வச்சிருப்பான், ஃபுல்லா அடிக்க வச்சிருப்பான். கர்த்தர் பாப்பா, நீ கொஞ்சம் கர்த்தரை பத்தி பேசுறதுனாலும் அது ஒரு பரவத்துக்கு கொண்டு போயிடும். நீ கொஞ்சம் கர்த்தரை பத்தி பேசினாலும் ஒரு பரவத்துக்கு கொண்டு போயிடும். தேவச்சாமி அவர் உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறாரா? தேவச்சாமி நீ கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் பொழுது, நீ ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் பொழுது, இந்த கண்ணீரெல்லாம் வீணாய் போய்விடுகிறது என்று நீங்க நினைக்கிறீங்க. அது வீணாய் போகுதுங்களா? எடுங்களா 126 சங்கீதம் எடுங்களா. அஞ்சாவது வசனத்தை படிக்கலாம். 126 சங்கீதம் 5வது வசனம். நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுவடை செய்யும். ஆனால் கண்ணீரோடு நீங்க விதைக்கிறீங்க, அந்த கண்ணீர் துளி கீழே விழுந்துட்டீங்களா? இல்லை இப்படி பாதியிலே தொடச்சிடணும். தொடக்கிறமா இல்லைங்களா? தொடக்கிறமா இல்லைங்களா? இங்க வந்து ஸ்டார்டிங்ல நிறைய பேர் அழுதிங்க சபைக்கு வந்து. அப்போ உன் கண்ணீர் துணியை நீ தொடச்சிட்டு நினைக்கிற, தொடக்கல. நீ தொடக்கிற வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சங்கீதம் 56ஆம் அதிகாரம் எடுக்கலாம். சங்கீதம் 56 எடுக்கலாம். சங்கீதம் 56 8வது வசனத்தை பாருங்களாம். க்ளோரி படிங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை பத்தி பேசி சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு சிலர் அழுதுறீங்க. நான் அநேக வீட்டுல வருவேன், சிலர் துக்கப்பட்டு அழுவீங்க, சிலர் துக்கப்பட்டு அழுவீங்க. என் பிரச்சனை இருக்கிறது, என் சூழ்நிலை இருக்கிறது, நான் பற்றாக்குறையில வாழ, நான் கடன் பிரச்சனை வாழறேன், என்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. அப்ப என்ன தெரியும் நடக்கும்? ஆண்டவர் மின்னல் வேகத்தில் ஒரு தூதனை அனுப்புவான். மின்னல் வேகத்தில் ஒரு தூதனை அனுப்பி கரத்தினால, தூதனுடைய கரத்தினால உன் கண்களுக்கு முன்பாக, ஐயா நல்லா உணருங்க. தூக்கம் வருதுங்களா? நிறைய பேருக்கு தூக்கம் வருதா? முட்டி போட்டு தூக்கம் வச்சுன்னா முழங்கால் பண்ணிட்டு இருந்தேன். நான் இருக்கிறது சொல்றேன், உங்களுக்கு நித்திரை வந்தாக்க நீங்க முழங்கால் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீங்க, நானே பேசிக் கொண்டிருக்கேன், நல்லா கேளுங்க. ஆண்டவரை குறித்து பேசுறேன், நீங்க ஆண்டவரை குறித்து பேசுறீங்க. சிலர் அழறீங்க, சிலர் வீட்டுக்கு நான் வரும்பொழுது சிலர் அழறீங்க. அப்போ கண்ணிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வழிதுனாக்கா ஆண்டவர் மின்னல் வேகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி கொண்டு வந்து என்ன தெரியுமா செய்வார்? உங்க கண்களுக்கு முன்பாக வைப்பாராம். உங்க கண்களுக்கு முன்பாக வைத்து அப்படியே அந்த கண்ணீரை பிடித்துக் கொள்வாங்க. அந்த கண்ணீர் அப்படியே பிடித்துக் கொள்வாங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. மறுபடியும் வசனத்தை படிக்கலாம் பாருங்க. என் அலச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய குறித்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவே இருக்கிறது. குருதி ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக ஞாபக புத்தகம் இருக்குது அல்லவா? ஞாபக புத்தகம் ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக புத்தகம் இருக்கிறது. அது எழுதியிருக்கிறாரா? என் மகள் அழுதிருக்கிறா, என் மகள் அழுதிருக்கிறா, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த உபத்திரத்தினால என் மகள் துக்கப்பட்டு இருக்கிறா, வியாகுலப்பட்டு இருக்கிறா, கடன் பிரச்சனை இருக்கிறா, அழுதிருக்கிறா என் மகள். தேவ தூதர்கள் நீங்க கண்ணீர் விடுறீங்க பாத்தீங்களா? அந்த நேரத்துல தேவனுடைய தூதர்கள் வந்து அந்த கண்ணீரை பிடித்துக் கொள்வாங்க.
பிடித்துக்கொண்டு அப்படியே ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக கொண்டு போய் அவருக்கு முன்பாக ஒரு என்னன்னா ஒரு துருத்தி இருக்கிறதா, ஒரு பாத்திரம் இருக்கிறதா. இந்த பாத்திரத்துல இந்த பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கலாம். நீங்க கண்ணீர் சிந்துறீங்க, ஆனா கண்ணீர் சிந்திருக்கீங்க, சம்பந்த கண்ணீர் சிந்திருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் கண்ணீர் சிந்திருக்கீங்க. அந்த துருத்தி ஒரு பாத்திரம். நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, பேசி அழும். ஐயா, நீ வீணான இடத்துல போய் பேசி அழுதால் அது துருத்தில வைக்கப்படாது, துருத்தில வைக்கப்படாது. ஆண்டவருக்காக ஆண்டவர் பக்தியை பேசி அழுகும் பொழுது தேவனுடைய தூதர்கள் வந்து அந்த கண்ணீரை பிடித்து அப்படியே கொண்டு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பாத்திரத்துக்கு உங்க பெயர் எழுதப்பட்டிருக்குது, உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரத்துல அப்படியே போய் நிரப்புறார்கள். ஆண்டவர் பாப்பாரா, அந்த புத்தகத்தை பாப்பாரா, ஞாபக புத்தகத்தை, இந்த பாத்திரத்தை பாப்பாரா. ஆண்டவர், என் மகன் என்னை பத்தி சொல்லி எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறா, என் மகன் என்னை பத்தி சொல்லி எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறா. நான் விடுதலை ஆக்க போறேன், நான் விடுவிக்க போறேன், என் மகளை நான் விடுதலை ஆக்க போறேன், என் மகனை நான் விடுவிக்க போறேன். உடைய கண்ணீர்கள் வீணாகவில்லை. எங்க தெரியுமா, ஆண்டு சமூகத்தில் சிந்தின கண்ணீர்கள் வீணாகல. நீங்க சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக அந்த துளிகளாய் மாறும். ஐயா, ஆசீர்வாதங்கள் துளிகளாய் மாறும். நீங்க சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கு என்ன தெரியுமா, ஆண்டு சமூகத்தில் மாத்திரம்தான். உதவாத இடத்துல போய் நீ கண்ணீர் சிந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அது உதவாது போய்விடும், அது ஒன்றுக்கு பிரயோஜனம் போய்விடும். ஆண்டுடைய பிரசன்னத்துல ஒருவருக்கு ஒருவர் பேசி சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய சமுதிரத்தை சிந்துகிற கண்ணீர் ஒரு துருத்தில் இருக்கிறது, அதுதான் இருக்கிறது. கண்ணீர் உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்கிறது ஒவ்வொருத்தும். ஜெசி கணக்கில் இருக்கிறது. கண்ணீர் துளி நீங்க எவ்வளவு சிந்திருக்கீங்க, எவ்வளவு சிந்திருக்கீங்க, எவ்வளவு சிந்திருக்கீங்க. சிந்தனைகளா இல்லைங்களா, சிந்தனை இல்லைங்களா சார், அதெல்லாம் ஆண்டவர் கணக்கு கொடுப்பாங்க. எப்படி தெரியுமா, ஆசீர்வாதமான ஒரு மழையாய் நம்ம மேல் வருஷிக்கப்படுகிறது. நிச்சயமா சொல்றேன், அதான் சொல்லுங்க பாத்தீங்களா, சகலவற்றையும் புதிதாக்குகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் ஆசீர்வாதம். ஐயா, லெதே கராஷ்யமலா துடே கராது நீமலா அகவருதேனிகா, இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஐயா, ஆசீர்வாதம் மழை அவர் பிள்ளைகளை மூடி மறைக்கும் ஆசீர்வாதம் மழை அவருடைய பிள்ளைகளை மூடி மறைக்கும். தேவச்சானமே ஒருவருக்கு ஒருவர் நான் மறுபடியும் சொல்கிறேன், சும்மா வீணான கதையை பேசாதீங்க. போதும் அவங்க அது பண்ணாங்க, இவங்க இது பண்ணாங்க, அவங்களுக்கு அது செஞ்சிருவாங்களா, இது பண்ற வேண்டாம், எது வேண்டாம். நேமன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னையும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னையும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னையும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா, அவருக்கு முன்பாக ஞாபக புத்தகம் இருக்கிறது, அதில் நம்முடைய பெயர்களை எழுதி வைக்கிறார். என் பிள்ளை என்ன பத்தி பேசியிருக்கிறார், வீணாய் போகாது. ஆசீர்வதிப்பேன், என் மகளை நான் ஆசீர்வதிப்பேன், என் மகனை நான் ஆசீர்வதிப்பேன், என் மகனை நான் ஆசீர்வதிப்பேன், என் மகளை நான் ஆசீர்வதிப்பேன். நிச்சயமான ஆசீர்வதிப்பார், நிச்சயமான ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்க கூடாது. மௌனமான ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். என்னவா மாறணும், காவியா மௌனம் வரக்கூடாது. நான் சீரியஸா சொல்றேன், சரியா? உச்சு கேட்கணும். நீ வாலிப பெண்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். சும்மா உட்காரக்கூடாது. நீ முன்னாடி வந்து உட்காரணும், அடுத்த வாரத்தில் நான் அங்கே பார்க்கக்கூடாது. முன்னாடி வந்து உட்காரணும், சரியா? உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஐயா, நாங்கள் ஜெபித்தது அது ஒன்னே ஒன்றுதான். தகப்பனே, என்ன தெரியுமா சொன்னேன்,
என் ஜனங்களுடைய கரங்கள் இப்படி மாறக்கூடாதப்பா. இன்னும் சேர்ந்துதான் நான் சொன்னேன், என்னுடைய கரங்கள் இப்படி மாறக்கூடாது ஏசப்பா. என்னுடைய கரங்கள் இப்படி மாறணும் ஐயா. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. யார் தெரியுமா என்னுடைய குடும்பம்? நம்மதான் எல்லாமே, நம்மதான் எல்லாமே, நம்மதான் எல்லாமே. நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக கண்ணீர் சிந்தி விட்டு அழுதுருக்கீங்க. அங்க உங்க பிள்ளைக்காக நீங்க கண்ணீர் சிந்திருக்கீங்க. உங்க மகளுக்காக நீங்க கண்ணீர் சிந்திருக்கீங்க. அவருக்கு ஒரு சாட்சி, அவருக்கு ஒரு சாட்சி. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அவருக்கு ஒரு சாட்சி என்ன தெரியுங்களா? இதே வாக்குத்தத்தத்தை தான் சொல்லி ஜெபிச்சாங்க அந்த பழைய சபையில. என்ன தெரியுமா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். இருந்துச்சு. அதுல என்ன வெற்றி பெற்றீங்க அங்கிள்? நீங்க யாருக்கு வேலை கிடைச்சது? வாக்குத்தத்தம் நிறைவேறினது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. கண்ணீரோடு விதைத்தாங்க. எங்க தெரியுமா? ஆண்டுடைய சமூகத்துல. நீங்க உங்க பிள்ளைக்காக ஜெபிங்க, நிச்சயம் ஆண்டு தொடுவார். உங்க குடும்பத்தில் யார் யாரு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிறாங்க? உங்க குடும்பத்தில் யார் யாரு கட்டப்பட்டு இருக்கிறாங்க, கட்டவிழ்க்க முடியல, ஜெபிங்க. ஆண்டுடைய சமூகத்தில் மனநாள் படித்து ஜெபிங்க. நிச்சயமா சொல்ற, தேவன் உங்கள் குடும்பத்தை விடுதலை ஆக்குவார். ஐயா, ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிக்க விரும்பி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பி கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க பிள்ளைகளை சபிக்காதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க பேரம்பேத்திகளை சபிக்காதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க அக்கா தங்கச்சியை சபிக்காதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க சொந்த பந்தத்தை சபிக்காதீங்க. நீங்க எப்படி சொல்லி சொல்றீங்களோ அது நிறைவேறும். நீங்க என்ன சொல்லி சொல்றீங்களோ அது நிறைவேறும். ஜெபிக்கிற நாவு, ஜெபிக்கிற நாவு, தேவனே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் மருமகன் ஆசீர்வதிங்க, என் மருமகள் ஆசீர்வதிங்க, என் கணவர் ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் அண்ணன் தம்பி ஆசீர்வதிங்க, என் அக்கா தங்கி ஆசீர்வதிங்க. சொல்லி பாருங்க, ஆசீர்வாதம் பெருகும் ஆசீர்வாதம். ஆண்டவர் உற்று கேட்பார், ஆண்டவர் உற்று கேட்பார், ஆண்டவர் உற்று கேட்பார். என் மாமனார் ஆசீர்வதிங்க, என் மாமியாரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். பலமாதீங்க, அது அவங்களுக்கு சாப்பா மாறிடும், உங்களுக்கு சாப்பா மாறும். நீங்க எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவங்களுக்கு முன்பாகவே உடைய உயர்வு, அவங்களுக்கு முன்பாகவே உடைய உயர்வு நீங்க பாப்பீங்க. தீர்க்க தரிசனம், இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம். glory, இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் ஒவ்வொருத்தருக்காக நீங்க போய் ஜெபித்து பாருங்க. நிச்சயமாகவே அவங்க செழித்தோங்கி வளருவார்கள். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபத்துக்கு கண்கள் திறந்தவைகளும், இந்த இடத்துல செய்யப்படுகிற விண்ணப்பத்துக்கு அவருடைய செவிகள் கவனிக்குமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த இடம் முழுவதும், இந்த புல்பிட் முழுவதும் வேதனத்தில் நான் சொல்லி புல்பிட்ல ஒரு பின்னு சத்தம் கூட விடக்கூடாது. நான் கேட் போடலான்னு இருக்கேன், யாரும் மேலே ஏற்படாதுன்னு சொல்லிட்டு கேட் போடலான்னு இருக்கேன். பின்னு சத்தம் கூட கேட்க கூடாதான். புல்பிட் மேல சக்கரத்தையாக இருக்கணும். கேட் போடணும், ஃபுல்லா கேட் போடணும். தேவஜனமே, இந்த இடம் முழுவதும் இயேசப்பா ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த இடம் முழுவதும் மகிமையில் அவர் ரத்தம், கல்வாரி சிலுவையில் சிந்தினோட ரத்தம் சாட்சிக்கு சகோதரருக்கு ரத்தம், ரத்தம் சூழ்ந்திருக்கிறது. அவருடைய ரத்தம் இந்த இடம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. இந்த இடம் முழுவதும் அவருடைய ரத்தம் சூழ்ந்திருக்கிறது. தேவச்சாமி, அந்த ரத்தம் உங்களை நோக்கி பாய்கிறது. அந்த ரத்தம் உங்களை நோக்கி பாய்கிறது. அந்த ரத்தம் உடைய குடும்பத்தை நோக்கி பாய்கிறது. தேவச்சனமே, உயர்ந்த அந்த ரத்தம் பாய்கிறது. இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜபத்துக்கு கண்கள் திறந்து, இந்த இடத்துல செய்யப்படுகிற விண்ணப்பத்துக்கு செவிகள்
கவனிக்கவே இருக்கிறது. நீ செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பமும், நீ செய்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் பரலோகத்தில் கேட்டு என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு மறுஉத்தரவை அருளச் செய்வார். உனக்கு மறுஉத்தரவை அருளச் செய்வார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட சன்னதிகள்ல சாபத்தை முறியடித்து எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாய் ஆண்டவர் எழுப்பி நிற்க வைப்பார் ஐயா. தலை குனிகிற ஒரு சன்னதி அல்ல, தலை நிமிர வைக்கிற ஒரு சன்னதியாக ஆண்டவர் மாற்றுவார். உன் எதிராளிகளுக்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். The name of Jesus, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உன் எதிராளிகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். நான் ஆளுடைய ஊழியக்காரன், அவருடைய நாவாயில் எழுந்தோடு நின்றிருக்கிறேன். என் வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். என் வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். என் வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து மறுஉத்தரவை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினால். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனும் சத்தியமானவர், நான் தொழுது கொள்கிறவர், வானத்தை பூமியை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். என் வார்த்தையை நிறைவேற்றுவார். என் வார்த்தையை நிறைவேற்றுவார். இயேசுவின் நாமத்தினால் என் வார்த்தை நிறைவேறும். இந்த இடத்துல ஊழியக்காரனாய் வந்து நின்றிருக்கிறேன். 21 நாள் உபவாசம் தரித்து, 21 நாள் உபவாசம் தரித்து வீணாய் போகாது, வீணாய் போவாது, வீணாய் போவாது. என் வார்த்தையை தகப்பனே நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க ஐயா, நிறைவேற்றுங்க ஐயா. அவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னையும் உன்னை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 23 ஒரு விஷயம் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கலாம். சங்கீதம் 23 ஒரு விஷயம் படிக்கலாம். முழுமையாக 1 to 6 வரைக்கும் பேசினேருங்க. அந்நிய பாஷை பேசினேருங்க. வரும் அந்நிய பாஷை பேசினேருங்க. சங்கீதம் 23 படிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். யார் தெரியுமா? அவர் நம்மை காய்ந்து போன இடத்தில் அல்ல, அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க அவர் வலுவராய் இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எப்படியா என் ஆத்துமாவை அவர் தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். ஓ, எப்படிப்பட்ட வியாதிகள், பொல்லாப்பு, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எதுக்கு நீங்க பயந்து போகாதீங்க. ஒரு விஷயங்க, எப்படிப்பட்ட வாதைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், மரணமே உங்களை இழுத்து போகிற நிலைமையை சுற்றி தவிர்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஐயா, நம்மோடு இருக்கிறார், நம்ம குடும்பத்தோடு இருக்கிறார். எப்படியா? அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எப்படி ஐயோ வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்ளுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். தலை எண்ணெயினால் அபிஷேகம், தலை குனிந்து போவதில்லை, தலை நிமிரச் செய்வார். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, என்னுடைய ஆசீர்வாதம் என்கிற பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்ட நாட்களாய் நிலைத்திருப்பேன். உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உன்னுடைய தலைகளை ஆண்டவர் உயர்த்துவார். அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். பராக்கிரமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள
வல்லமுள்ள தேவன். நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் அநேக பேர் அற்புதத்தை பார்க்க போறது. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அமர்ந்து விடாதீங்க. ஒரு half an hour ஜெபிங்க. ஒரு half an hour ஜெபிங்க. கை கோத்து குடும்பமாக விலகிக் கொள்ளுங்க. வீட்டுக்கு போனோன்னு கை கோத்து ஜெபிங்க. கை கோத்து ஒவ்வொருத்தரும் குடும்பமாக என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படினோம். யாருடைய வார்த்தை கீழ்ப்படினோம். கை கோர்த்து ஜெபிங்க. அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. Thank you Jesus. எல்லாரும் எழுந்து நிற்போம். நன்றி. அற்புதம் செய்யுங்க. பாருங்க வாங்க.